ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்னைக்கு நம்ம சைலண்ட் ஹில் பிடி, அதாவது பிளேயபிள் டீசர்னு சொல்லலாம். இந்த ஒரு கேமை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஸ்டீமில் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்லை. இச்சியோவில் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்லை. ஏன்னா ரொம்ப பழைய கேமுங்கிறதுனால அப்டேட்டே பண்ணலைன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக ஒரு இடத்துல இருந்து தேடி கண்டுபிடிச்சி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒரிஜினல் வெர்ஷனான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இது PS4ல் வந்தது, அதுக்கப்புறம் பிசிக்கு வந்துச்சு. இப்போ இது அப்டேட்டில் இல்லை. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த கேம் இருக்குது. எடுத்த உடனே ஒரு 10x10 ரூமுங்க. அந்த 10x10 ரூம்ல 4 பக்கம் செவரு, நமக்கு ஆப்போசிட்ல இருக்க செவருல மட்டும் ஒரு கதவு இருந்து அதை திறந்துட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஹால்வே. இப்ப டைம் பாருங்க, கரெக்டா 23:59, 12 ஆகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம், அதாவது நைட்டு. இங்கே சில ஃபோட்டோ ப்ளஸ் சரக்கு பாட்டிலு, சிகரெட்ஸு அங்கங்கே கிடக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த வீட்டோட ஓனர் ஒரு போதக்கை. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட ஃபோட்டோ, டேபிள் மொத்தமும் வெறும் மாத்திரை மாதிரி தான் இருக்குங்க. இருங்க, இந்த ரேடியோ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கு? His 6-year-old daughter had the good sense to hide in the bathroom, but reports suggest he lured her out by telling her it was just a game. The girl was found shot once in the chest from point-blank range. The mother, who he shot in the stomach, was pregnant at the time. Police arriving on scene after neighbors called 911 found the father in his car listening to the radio. Several days before the murders, neighbors say they heard the father repeating a sequence of numbers in a loud voice. They said it was like he was chanting some strange spell. There was another family shot to death in the same state last month, and in December last year, a man used a rifle and meat cleaver to murder his entire family. In each case, the perpetrators were fathers. State police say this string of domestic homicides appears unrelated, though it could be part of a larger trend such as employment, child care, and other social issues facing the average family. ஓகே, இப்போ நம்ம கேட்டது வந்து 2 நியூஸு. அந்த 2 நியூஸுமே வந்து கொலை நியூஸு. அந்த 2 நியூஸ்லேயும் மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட தலைவன். ஆனால் இந்த 2 ஃபேமிலி வந்து டிஃப்ரெண்ட்டுங்க, ஒன்றுக்கு ஒன்று தெரியாது. ஒரு நியூஸாக வந்து ரேடியோவில் சொல்லியிருக்கானுங்க, இவனுக்கு 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா கன் எடுத்து ஃபேமிலி மொத்தமும் கொடூரமாக சுட்டு கொண்டிருக்கானுங்க. இப்போ அதே ஹால்வே என்னோட சத்தத்தை வந்து உன்னால் கேட்க முடியும், அதாவது என்னோட வாய்ஸை வந்து உன்னால் கேட்க முடியும், என்னோட சைனை வந்து உன்னால் படிக்க முடியும், நீ வர மாதிரி இருந்தால் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் எழுதிருந்ததுங்க. ஸோ சேம் அதே டேபிள், எவ்ரிதிங் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டோம். மேபி ஒருவேளை இதில் அனாமலிஸ் இருக்கோ, அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த டோர் ஓப்பன் ஆகலை, அதனால் மறுபடியும் வந்த வழியாக திரும்பி போய் பார்ப்போம். ஓ மை காட், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன். நான் உங்களை வந்து தொந்தரவு பண்ண போகிறதில்ல, நீங்களும் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருங்க, இதை விட்டு வெளியே வராதீங்க. நான் ஜஸ்ட்டு இந்த ஹால்வேவை பாஸ் பண்ணி போய்க்கிறேன். அந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ மை காட் மக்களே, ரைட் மவுஸ் பட்டன். இந்த ஃபோட்டோ எங்கே இருந்தது பார்த்தீங்களா? அங்கே மேலே இருந்த ஃபோட்டோவை நம்ம இப்படி போன உடனே ஏதோ ஒன்று தள்ளி விட்ருக்குங்க. இங்கே இருந்த ஃபோட்டோ அது யாரோட வேலையாக இருக்கும்? பேயோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லாக் பண்ணிடுச்சு நம்மளையே. இந்த இடத்த விட்டே போகாத அளவுக்கு லாக் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆத்மாவில் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு ஜம்ப்ஸ்கர் எதிர்பார்த்தேன், பட் கதவு திறந்துருக்கு. நல்லதுங்க, நல்ல அருமையான விஷயம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதே லூப்பில் தான் மாட்டுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சேம் லூப். ஓகே, இந்த டைம் என்னென்ன இருங்க சவுண்டு கேட்குதா? டைம் பாருங்க, அதே 23:59. மேலே இருந்து தாங்க எனக்கு சத்தம் கேட்குது. கதவு திறந்தா இருக்கு. கிராஸ் பண்ணி போகலாமா? ஓ நோ. ஆஹா, ஐயோ, 2 பக்கம் ஹால்வேவை பாருங்களேன். அப்படியே 2 பக்கம் ஹால்வேவை பாருங்களேன். இந்த சீன் மட்டும் ரியல் லைஃப்பில் இப்போ நடந்ததுன்னா வச்சுக்கோங்க, சத்தியமாக அந்த மூலையில் நின்னபடியே நான் மூத்திரம் போயிருப்பேன். ஹலோ எவரது? நின்று உதறவா? ஐயோ, கதவு திறக்காத வரைக்கும் தான் நின்று உதறவா. கதவு திறந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கலங்கி வெளியே வந்துடும். ரொம்ப பயங்கரமாக அனுத்துதுங்க. இப்போ இந்த கேமோட கான்செப்டே என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏதோ ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டோம்.
இது நமக்கான இடமா இல்லை ஒருவேளை நம்ம ஒரு மீடியேட்டரா அந்த மாதிரி எதுவும் தெரியல. கதவு திறந்து தான் இருக்கு. முன்னாடி போகலாமா? போடு. முடிஞ்சங்க, முடிஞ்ச. ஐயோ, இப்போ எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. முன்னாடி போய்கிட்டு இருக்க. போச்சு போச்சு போச்சு. அந்த கதவு திறந்துருக்கு. இப்போ நம்ம அந்த கதவு கிட்ட போனால் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. பாருங்க, குழந்தை அழுகுது. ஐயோ, இந்த பேய் கேம்னாவே குழந்தை அழுகுறது சத்தம் 100% மேட்ச் ஆகுதுங்க. இந்த ரூமுக்குள்ள இருந்தால் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று கதவை சாத்தி விட்டுருச்சுங்க. என்னடா திறந்துச்சா? திறந்துருச்சுங்க. பயங்கரமாக இருக்கு. 11 வருஷம் பழைய கேமுங்க இது. 11 வருஷம் பழைய கேம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் இதாவது இதோட நம்ம 5வது முறை இந்த ரூமை கிராஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். போச்சு, ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓ, தெரியுதா? ஏதோ ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குங்க. கடவுள் பெயரால் ஆணையிடுகிறேன் அப்பாலே போ சாத்தானே. கடவுள் பெயரால் ஆணையிடுகிறேன் அப்பாலே போ சாத்தானே. என்ன பண்ணுறது தெரியலையே. முன்னாடி போகணுமா இல்லை அப்படியே பின்னாடி திரும்பி போகிறதா? இருங்க, லைட்டாக போச்சு. லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டானுங்க. டே, லைட்டை வேணா ஆஃப் பண்ணீங்க. லைட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்குலாம் வீரம். லைட்டு ஒன்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஓஹோ, எதுவும் ஆகலை. அப்படியே ஓடு. ஒவ்வொரு முறையும் இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது ஒரு விதமான பயத்தோடு தான் நான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 6வது முறையா 7வது முறையா தெரியல. ஃபோட்டோ எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இது தேவையா? ஓகே, டார்ச்சு உள்ள போகிறேன். என்னது இது? எங்க கக்கா மாதிரி இருக்கு. ஓ, குழந்தைங்க இது. இந்த குழந்தை தான் அழுதுகிட்டு இருந்ததா? எங்க இந்த குழந்தை கருவுல இருந்து போச்சு. வாய மூடு. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. ஓ, எதுக்கு இந்த இடத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேருக்கு ரெடி ஆயிக்குங்க. எதுவும் ஆகல. ஏதோ ஒன்று வந்து கதவை திறந்து விட்டு போயிருக்கு. வெளிச்சமாக இருந்தப்பே நம்மளை பயப்படுத்துறானுங்க. இப்போ பாருங்கள், இடம் மொத்தமாக இருட்டாயிருச்சு. இதில் நான் எப்படி அதே டைமிங் மட்டும் மாறலைங்க. இங்கே மாறாத ஒரே விஷயம் அந்த 23:59 இப்போ ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இருங்க கேட்போம். Don't touch that dial now. We're just getting started. Retrieved the rifle and shot his wife as she was cleaning up the kitchen. You can't trust the tap water. Old son came to investigate the commotion. ஐயோ, அதில் எக்ஸ் மாதிரி போட்டிருந்தது. எக்ஸ் அமுத்தினேன். கண்ணை ஓட்டப்பட்டு விட்டா ஏதோ ஒரு கதவு திறந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. It was just a game. The girl was found shot once in the chest from point blank range. The mother, who was shot in the stomach, was 204-863. என்னமோ சொல்லிச்சு, ஏதோ நம்பர் சொல்லிச்சுங்க. listening to the radio. Several days before the murders, look behind you. கண்டிப்பாக திரும்பி பார்க்க மாட்டேன். 2 வாய்ஸ் பேசுதுங்க. அப்படியே திரும்பி பார்க்காம கீழே இறக்க வேண்டியதா? லுக் பிஹைண்ட் யூ. ஏதோ ஒன்று கதவை திறந்துட்டு வந்து நம்ம பின்னாடியே இருந்துச்சு. அந்த ரேடியோ நம்மளை பின்னாடி திரும்பி பார்க்க சொல்லிச்சு பார்த்தீங்களா? லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? அப்போ மட்டும் திரும்பி பார்த்துருந்தோம் அப்படின்னா
கதை முடிஞ்சிருக்குங்க. ஸோ இங்கே மர்டர் கேஸை பற்றி தான் பேசுகிறானுங்க. போச்சு போச்சு போச்சு, என்னமோ மேலேருந்து கீழே விழுந்துச்சு. ஓ தெரியுதா 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 அங்கே பாருங்க. ஓடுறா 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 ஓடுறா. ஸோ இந்த ரெட் சிம்பிள் அப்படின்னா இப்போ உக்கரமாக இருக்குன்னு அர்த்தமா? கரெக்டாக பேய் கேமுக்கான மொத்தமும் பக்காவாக இருக்குது. இது ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து மேலே அருவி மாதிரி ரத்தம் ஊற்றுதுங்க. இல்லை 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 இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கீழே போயிடலாம். ஃபர்கிவ் மீ லிசா, த ரியல் மான்ஸ்டர் இன்சைட் ஆஃப் மீ. போச்சு. ஸோ லிசாங்கிறதோ கொல்லப்பட்டிருக்கான். அந்த லிசாவோட புருஷன் தான் இந்த மாதிரி எழுதியிருக்கான். அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்காம்பாம்மா. அந்த பேய் தான் இவனை வசியப்படுத்தி அவளை கொல்ல சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் இந்த இடத்த, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. போச்சு. இப்போ பாருங்க, ஐ கேன் ஹியர் தம் காலிங் டு மீ ஃப்ரம். ஓகே, அவனை வந்து யாரோ கூப்பிடுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அந்த காலோட சத்தத்தை வந்து அவனால் கேட்க முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் யார், அந்த கால் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இல்லை. பேபி நம்ம அதை பொறுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த ஃபோனுக்கிட்ட போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, ஹலோ. அப்போ அந்த ஓவை எடுத்துருக்க, ஹெல். அப்போ அவனுக்கு அந்த கால் வந்து ஹெல்லிருந்து வருது. இப்போ பாருங்கள், போடு. இதுதாங்க எதிர்பார்த்தேன். ஸோ நம்ம அங்கே ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த லெட்டர் வந்து அப்படி இங்கே வருது. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ஹெல்லை ஜூம் பண்ணி இந்த லெட்டரை வந்து அங்கே வர வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வழி ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் அடுத்த எல்லை ஜூம் பண்ணியிருக்கேன். இருங்க, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல எல் வந்திருக்கணும். இல்லை, ஈதான் வந்திருக்கு. இப்படியே எவ்வளோ நேரம் ஜூம் பண்ணி போகிறது? இருங்க 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 இருங்க, போடு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஹெல்லுங்கிற ஆன்சர் அங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேங்க எதையுமே காணா. எல்லாம் வந்துச்சுங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட் இந்த பேய்க்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஜூம் பண்ணி இதான் கடைசியாக இருக்குது. அந்த ஆச்சரியக்குறியும் இப்போ போயிடுச்சு. போச்சு. போக முடியுமா? கதவு திறந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஏதோ ஒரு பேய் எங்கிருந்தோ சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நேராக சடன்னு வெளியே போயிடு. லிசா, ஒருவேளை அவளோட புருஷனா நாம இருப்போமா? வாய்ப்பு இருக்கு. லிசாவோட புருஷன் நாமளா கூட இருக்கலாம். இப்போ ரேடியோ தான் பேசிக்கிட்டு இருக்கு. இது என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. வெளியே போயிடலாமா? போயிடலாம். போச்சு. இந்த டைம் என்னடா வரப்போகுதோ? இங்கே பாருங்க, இடம் மொத்தமும் அப்படியே ரெட் கலராக இருக்கு. ஓ மை காட், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ண மாதிரி இவ்வளோ வேகமாக இருக்குங்க கேமு. ஓ, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக ஜம்ஸ்கரை எதிர்பார்ப்போமா? இது என்னங்க, இது கருப்பா? இருங்க, இது அந்த பாத்ரூம் ஹோலுங்க.
எவ்வளோ ஒருத்தி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. போடு, வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சீனை என்னால் பார்க்க முடியல. முடிச்சிட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. நோ டர்னிங் பேக். இப்போ உடனே திரும்பி பார்க்காதங்குது. கண்டிப்பாக திரும்பி பார்க்க மாட்டேன், கவலைப்படாத. எக்காரணத்தை கொண்டு You got fired, so you drowned your sorrows in booze. She had to get a part-time job working a grocery store cash register. Only reason she could earn a wage at all is the manager liked how she looked in a skirt. You remember, right? Exactly 10 months back. ஓ, அதாவது நமக்கு வந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வேலை இல்லாமல் போயிருக்குங்க. அப்படி வேலை இல்லாமல் போனதுனால நம்ம வந்து போதைக்கு அடிமையாக இருக்கோம். அதே சமயத்தில் வந்து இன்னொருத்தரை யாரோ பற்றி சொல்லுதுங்க. யாரோ ஒருத்தர் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண மாதிரியோ அவங்கள ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஆனால் அது யாருன்னு நமக்கு தெரியல. எப்பயுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ பாருங்கள், ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியல. இப்போ தான் நார்மலான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் யாரையுமே காணா. அது உள்ளுக்குள்ளே இருந்தது, அது ஒரு குழந்தையா இல்லை கருவான்னு தெரியல. அந்த பக்கம் ரூம் பூட்டி இருக்கா? பூட்டி தாங்க இருக்குது, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திறந்துருந்தா மட்டும்தான் அந்த பக்கம் நம்மளால் போக முடியும். ஓகே, ஏதோ ஒன்று ஆகுது. 204863 204863 அப்படின்னா ஃபோன் நம்பரா? ஐ வில் கால் யூ லேட்டர். இங்கிலீஷு, ஜப்பானிஸு, ஸ்பானிஷ்னு எல்லாத்துலேயுமே ஒரே இது தான் எழுதியிருக்குங்க. ஓகே, இப்போ இந்த பிளேயபிள் டீசருக்கு இது ஒரு எண்டிங்கு. இதுவே இன்னொரு எண்டிங் இருக்குது. அந்த எண்டிங் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம இந்த முதல் எண்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ரெண்டாவது எண்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு ஒரு பேக் இருக்கும் பாருங்கள். அந்த பேக் பாருங்கள். ஐ திங்க் இந்த பேக்குக்குள்ளே ஏதோ ஒரு தலையோ என்னமோ இருக்குங்க. இப்போ இந்த பேக்கை நல்லா உன்னிப்பாக பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அடுத்த எண்டிங் வருங்க. ஸோ இதுவே டீசரு, இந்த பிளேயபிள் டீசருக்குள்ளேயே ஒரு எண்டிங் கொடுத்துருக்கானுங்களா பாருங்கள். இந்த கேம் வந்து முழுசாக வரல, டீசரோடே வந்து எண்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம அந்த எண்டிங்கை பார்க்கணும் அப்படின்னா உள்ள ஒரு பிக்சர் பார்த்தோம் தெரியுமா? அந்த பிக்சரோட 5 பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணுமாமா. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த பிக்சரு. இந்த பிக்சர் வந்து பாதியாக இருந்தது. இதோட 5 பார்ட்டியை கண்டுபிடிச்சி இப்போ நான் முழுசாக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே திரும்பவும் வரணும். இப்போ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். கதவை திறந்து மறுபடியும் அதே ஹாலுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வெயிட் பண்ணணும். குழந்தை கத்துமாம்மா. ஸோ 10 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க சொன்னானுங்க. இந்த 23:59 இருக்குங்க, அது வந்து 12 மணி ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த குழந்தை கத்தோ, ஏகப்பட்ட விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். அட் எண்ட் 3 டைம் குழந்தை கத்துனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நமக்கு ஒரு கால் வருமாமா. அந்த ஃபோனை அட்டன் பண்ணணும் அப்படின்னா சூசன், யூ ஆர் சூசன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுப்பாமாமா. அப்போ தான் இந்த கேம் முடிஞ்சதா சொல்கிறாருங்க. இப்போ நான் 10 ஸ்டெப்பு தள்ளி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓ, ஸோ பெல் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி நடக்கலைங்க இதுக்கு முன்னாடி. பெல் அடிச்சிருச்சு, ஆனால் குழந்தை கத்துலையே. மணி 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி 12 ஆயிடுச்சு.
குழந்தை கத்திருச்சு. ஸோ முதல் டைம் குழந்தை கத்திருச்சு. இன்னும் 2 டைம். நடுவில் ஒரு இடத்துல எங்கேயோ பேய் வரும், அதையும் பார்க்கணும்னு சொன்னானுங்க. அதை எங்கே பார்க்குறதுன்னு தெரியலையே. ஆனால் ஒரு டைம் குழந்தை கத்திருக்கிறது. முன்னாடி லைட்டாக மூவ் பண்ணி போவோமா? கேட்குதுங்க, கேட்குதுங்க. இதா பாருங்க, பேய் நிற்குதுங்க, பேய் நிற்குதுங்க. ஸோ பேயை பார்த்தாச்சு. மறுபடியும் குழந்தை கத்தணும், மறுபடியும் குழந்தை கத்தணும். வெயிட் 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 வெயிட். கத்திருச்சுங்க, கத்திருச்சுங்க. அவ்வளோதானா? மொத்தம் எத்தனை டைம்? 3 டைமா 2 டைமா? ஆஹா, அதை கவனிக்கலையே. ஃபோன் வரும். 3 டைம் முடிஞ்சுதுங்க. ஓகே, ஃபோன் வரணும், ஃபோன் வரணும், ஃபோன் வரணும், ஃபோன் வரணும். அது வரைக்கும் அங்கேயே நிற்கணும். அவ்வளோதான், எல்லா சத்தமும் அடங்கிருச்சு. பின்னாடி திரும்பி பார்த்துறாத. கடிச்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஃபோன் அடிச்சிருச்சு. ஓகே, you've been chosen. அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் இந்த பிளேயபிள் டீசரோட ஃபைனல் எண்டிங்கு. ஸோ மொத்த 2 எண்டிங்கு பார்த்துட்டு நினைக்கிறேன். Forgive me, Lisa. Sorry, Lisa. Dad was such a drag. Every day he'd eat the same kind of food, dress the same, sit in front of the same kind of games. Yeah, he was just that kind of guy. But then one day he goes and kills us all. He couldn't even be original about the way he did it. I'm not complaining. I was dying of boredom anyway. எங்கிங்க ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அதில் எவனோ ஒருத்தர் ரோட்டில் நடந்து போவான். I will be coming back and I'm bringing my new toys. ஐயோ, நான் தான் வேறு வெர்ஷனை மாற்றி டவுன்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தாங்க கிடச்சிது, வேறு எதுவுமே கிடைக்கலிங்க. இதை கண்டே பிடிக்க முடியல, இந்த கேமை நான் கண்டே பிடிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருந்தால் சொல்லுங்கள், தயவுசெய்து இது விளையாண்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட இந்த கேம் முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.